Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்இஏ கவுன்சிலிங், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எப்படி நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற A to Z வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அதாவது இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நம்ம சொல்லும் போது ஏன் வந்து நம்ம முன்னாடி இருந்தே நான் இவ்வளோ விஷயங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நம்ம முன்னாடி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே என்ன ஆகிட மாட்டாங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆகிட மாட்டாங்க. சரியா, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுருவீங்க, இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க. சரியா, அதாவது இதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை பிளேம் பண்ணுவீங்க. நான் நெட் சென்டரை கொடுத்தேன், நெட் சென்டருக்கு அவங்க வந்து அப்படி அப்ளை பண்ணிட்டாங்க, நான் அங்கே கொடுத்தேன் அவங்க தான் அப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை நம்ம பிளேம் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாய்ப்பே இல்லை. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் வந்து நான் ஷோ பண்ண போறேன். சரியா, லாஸ்ட் இயர் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்எலிஜிபிள் ஆனாங்க அப்படிங்கிறத நாம இப்போ என்ன பார்த்தா பார்க்க போறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 பேத்துக்கு மேல என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மே ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்போ அவங்க ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் கூட தான் போய் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க கொஞ்சம் சுதாரி பாருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அதுதான். அதனால என்ன ரீசன்னால அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால தான் இப்போ இருந்தே தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க பார்த்தா உங்களோட கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சுங்க, இல்லை மெயில் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே, வாங்க ஏன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இன்எலிஜிபிள் லிஸ்ட் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு கிட்டத்தட்ட 8657 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இன்எலிஜிபிள் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலம்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நெட் சென்டரில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனில் உங்கள் நேமில் ஸ்பெல்லிங் மாற்றிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மாற்றிட்டீங்க அப்படின்னா உடனே இன்னொரு அப்ளிகேஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அப்ளிகேஷன் போடுறது, ரெண்டாவது அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் விட்டோம் அப்படின்னா மூணாவது அப்ளிகேஷன் போடுறது. இந்த மாதிரி டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதாவது மேண்டேட்டரி சர்டிஃபிகேட் நாட் அப்லோடட், அதாவது மேண்டேட்டரி சர்டிஃபிகேட் சொல்லும்போது 10th 12th சரியா, அதுக்கப்புறம் டிசி இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி, அதாவது கட்டாயமாக அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா அப்லோட் பண்ணி ஆகணும். அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்பயும் நீங்கள் அப்லோட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி அதர்ஸ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நாட் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல, ஆனால் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இதுலேயும் நிறைய என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடணும். சப்போஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது சப்போஸ் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னாலும் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொடுப்பாங்க. சரியா, அதுக்கு வந்து குறைகளை தீர்க்கும் நாள் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ போய் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால கரெக்ஷன் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அதாவது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், திரும்ப நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வர்றது ஃபுல்லாகவே டூப்ளிகேட் அப்ளிகேஷனாக இருக்கும். சரியா, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எத்தனை பேர் பாருங்கள் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சொல்லி தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதனால் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா பேத்துக்குமே நம்ம நிறைய விஷயங்களை முன்னாடி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக ஆன்லைன் கோர்ஸிங்கை பற்றின எந்த வித தவறுதலும் இல்லாமல் நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம் சொல்லிட்டு காலேஜ் எடுக்கிற வரைக்குமே நம்ம சேனல் வந்து உங்கள் கூடவே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.